பைக் நார்மலாக பார்த்தீங்கன்னா எத்தனாலில் தான் வந்து ரன் ஆகும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 85% வந்து எத்தனால் யூஸ் பண்ணி பைக்கு பெட்ரோல் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பைக்கை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ நிறுவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்க இந்த பெட்ரோலோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எத்தனாலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறது அதோட செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். சரி, ஓகே, இந்த எத்தனால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எத்தனாலை எதுல இருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கரும்பு சாறு, சோளம், இந்த அழுகி போன தானியங்கள் அதுல இருந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு வண்டி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஒரு கடகடன் ஒரு மாதிரி சவுண்ட் வரும்ல, வைப்ரேட் ஆகிற மாதிரி, அந்த மாதிரியான சவுண்டெல்லாம் வந்துட்டு இந்த எத்தனால் மூலமாக தயாரிக்கிற இதில் தயாரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரியான சவுண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து வண்டி மூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த ஆக்டேன் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த எத்தனால்ல வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எதுவுமே வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.